ஹாய் குட்டீஸ்! இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் செகண்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எண்கள் பார்ட் 1. சரிங்களா? பாருங்க, எண்களை பற்றி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயும் டீச் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்க, இதில் மணிகளை எண்ணி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? இப்போ இங்கே ஒரு வரிசைக்கு 10 மணிகள் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு 10, 20, 30, இங்கே ஒரு 3, 33. இங்கே பாருங்கள், 5 மணி வரிசைகள் இருக்குது, இங்கே வந்து 7, இப்போ 57. இங்கே 8 மணி வரிசைகள், இங்கே 8 இருக்குது, அப்போ 88. அது மாதிரி இங்கே 7 மணி வரிசைகள், இங்கே வந்து 9 மணிகள் இருக்குது, ஸோ 79. இங்கே 6 மணி வரிசைகள், 5 தனி மணிகள் இருக்குது, 65. இங்கே 9 மணி வரிசைகள் இருக்குது, 6 தனி மணிகள் இருக்குது, 96. சரிங்களாப்பா? இங்கேயும் அதே தான், மணிகளை எண்ணி எழுதுக. இங்கே பாருங்கள், இது வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு இதில் 10 இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். இங்கே ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 100 மணிகள் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 10 10 100 மணிகள் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு பாக்ஸுக்கு 100னா 2 பாக்ஸுக்கு 200. இங்கே வந்து தனியாக இருக்கா? அப்போ இது வந்து 10. இங்கே லூஸாக இருக்கா? அது வந்து தனித்தனியாக என்னென்ன 1 2 3 4 5. அப்போ இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5. அப்போ 215. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எண்ணி எழுதணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 100, 200, 300. இங்கே எத்தனை இருக்கும்? ஒரு 8 மணி வரிசைகள் இருக்குது, இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது. இப்போ 381. இங்கே 4 மணி பாக்ஸ் இருக்கா? இங்கே வந்து தனியாக 5 தான் இருக்குது. இங்கே வந்து 10க்கள் ஒன்றுமே இல்லை, ஸோ அதனால் அது நம்ம 0. 405. 400 கூட்டல் 5 தானேப்பா? 405. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே வந்து 200 மணி வரிசைகள் இருக்குது. சரி, 200 2 பாக்ஸ் இருக்குது, அப்போ 200. இங்கே 4 மணி வரிசைகள் இருக்குது, லூஸில் ஒரு 6. இப்போ 200 கூட்டல் 40 கூட்டல் 6 அப்படின்னா 246. சரிங்களா? அடுத்து பாருங்கள், முன்னி மற்றும் தொடரியை எழுதுக. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போ 8 ஒரு நம்பர் இருக்குன்னா, இதுக்கு முன்னி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண். தொடரினா இதுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணை தான் நம்ம தொடரின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 8க்கு முன்னாடி 7 வரும். 8க்கு அடுத்து என்ன வரும்? தொடர்ந்து வரக்கூடியது 8க்கு அடுத்து 9. இப்போ இது அப்போ சென்டரில் ஒரு நம்பர் இருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணு தான் முன்னி. இதுக்கு அடுத்து தனியாக ஒரு பூ இருக்குது. சரிங்க, 91. சரிங்களாப்பா? பூங்கொத்துக்களில் எத்தனை பூக்கள் இருக்குன்னு எண்ணிட்டு, அப்போ ஒவ்வொரு பூங்கொத்துக்கு எத்தனை பூக்கள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து தனித்தனியாக இருக்கக்கூடிய பூக்கள் எத்தனை. அப்போ 10க்கள் வந்து எவ்வளோ இருக்குது, 1க்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானே? அடுத்து பாருங்கள், எண்ணிற்கு ஏற்ப மணிகளை வரைந்து அட்டவணையை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன எண் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாத்துலேயும் எண் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிற்கு ஏற்ப நம்ம ஆணிமணி சட்டத்தில் மணிகளை வரையணும். அதோட இட மதிப்பு முக மதிப்பை நம்ம எழுதணும். சரிங்களா? பாருங்கள், எண் பாருங்கள், 476. ஆணிமணி சட்டத்தில் 476 அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது தான் 1க்கள்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 10க்கள், இது வந்து 100க்கள். ஆமாம் தானேப்பா? இப்படி தானேப்பா போகும். 1க்கள் 10க்கள் 100க்கள். 1க்கள் பாக்ஸ் இவங்க உங்களுக்கு ஆணிமணி சட்டத்தில் 1க்கள் 10க்கள் 100க்கள் கொடுத்துருக்காங்களே. இப்போ 1க்கள் பாக்ஸில் வந்து 6 மணிகளை நம்ம கோர்க்கணும். 10க்கள் பாக்ஸில் 7 மணிகளை கோர்க்கணும். 100க்கள் பாக்ஸில் 4 மணிகளை கோர்க்கணும். சரிங்களா? கோர்த்துட்டு இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 4இன் இட மதிப்பு கேட்டிருக்காங்க, முக மதிப்பு. இட மதிப்பு அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் இட மதிப்பு. அது வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 100க்கல்ல இருக்குது. அப்போ 4 100க்கள். முக மதிப்புனா அது நம்ம இந்த இதை பார்த்தோன்னே நம்ம 4ன்னு நமக்கு தெரிஞ்சிருதுல. இப்போ உங்கள் ஃபேஸை பார்த்தா தானே அது நீங்கள் கவிதாவா யமுனாவா அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அந்த முகம், 4ஓட முகம் வந்து இப்படி தானேப்பா இருக்கும். அப்போ 4இன் முக மதிப்பு 4 தான். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க போகிறோம். பாருங்கள், 1க்கள் வந்து 4 மணிகளை கோர்க்கணும். 10க்கல்ல 1 மணி, 100க்கல்ல 3 மணி. 314 கோர்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய 4இன் இட மதிப்பு 1க்கள் 1 தான். 4 1. 4இன் முக மதிப்பு வந்து 4. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 248ல் 1க்களுக்கு 8 மணிகள், 10க்கல்ல 4 மணிகள், 100க்களுக்கு 2 மணிகள் கோர்த்துட்டு 4இன் இட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. 4 எந்த இடத்துல இருக்குது? 10க்கல்ல. அது மாதிரி முக மதிப்பு 4 தான். முக மதிப்பு எப்போயுமே எந்த நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி 439ல் பார்த்தீங்கன்னா 1க்கள் 9, 10க்கள் 3, 100க்கள் 4. சரிங்களா? 4இன் இட மதிப்பு 100க்கள். 4 எங்கே இருக்குது? 100க்கல்ல தானே இருக்குது. அப்போ 100க்கள். 4இன் முக மதிப்பு 4. அடுத்து பாருங்கள், 100க்கள் போட்டு மணிகள் குறிப்பிடும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கோமா, அந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து 100 மணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எத்தனை பாக்ஸ் இருக்குது? 3 பாக்ஸ் இருக்குது. அப்போ 300 மணிகள். சரிங்களா? இங்கே வந்து தனியாக இருக்கக்கூடிய மணிகள் வந்து 1 2 3 4 4 மணி
வரிசைகள் இருக்குது. அப்போ 4னா ஒரு இதுக்கு 10 இருக்குன்னா 4க்கு 40 மணி வரிசைகள். இங்கே வந்து தனியாக 4 இருக்கா, இப்போ 300 கூட்டல் 40 கூட்டல் 4 ஆமாம் பார்ப்போம். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 344 மணிகள் குறிப்பிடும் எண் 344. அடுத்து பாருங்க 789 8இன் இடமதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 எங்கே இருக்குது? ஒன்றுக்கள் இது 10க்கள், இது 100க்கள். 8 வந்து 10க்கல்ல இருக்குது சரிங்களா. இதோட முகமதிப்பு 8 தான். அதே மாதிரி 621 1இன் இடமதிப்பு என்னது இதில் இருக்குது? ஒன்றுக்கல்ல தானே இருக்குது. அப்போ ஒன்றுக்கள் முகமதிப்பு 1. 537 5இன் இடமதிப்பு எங்கே இருக்குது? 5 வந்து ஒன்றுக்கள், 10க்கள், 100க்கள். இப்போ 5 வந்து 100க்கல்ல இருக்குது, முகமதிப்பு 5. 968 6இன் இடமதிப்பு 6 வந்து எங்கே இருக்குது? 10க்கல்ல இருக்குது, முகமதிப்பு 6 தான் சரிங்களா. அடுத்து பாருங்க அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு ஏற்ப அட்டவணையை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்களா. 4609 6 கீழே அடிக்கோடிட்டுருக்காங்க. இது வந்து முகமதிப்புன்னு எழுதியிருக்கோமா. முகமதிப்பு வந்து 6 தான், அதே நம்பர் தான். இடமதிப்பு வந்து என்ன இருக்கும்? நம்ம சொன்ன மாதிரி தான். இது ஒன்றுக்கள், இது 10க்கள், 100க்கள் வரையும் நமக்கு தெரியுமா. இதுக்கு அடுத்து போனால் 1000 வரும்ல. ஒன்றுக்கள், 10க்கள், 100க்கள், 1000. இப்போ 6ஓட இடமதிப்புன்னு கேட்டிங்கன்னா 6 வந்து எந்த இடத்துல இருக்குது? 100க்கள் என்ற இடத்துல தானே. இப்போ 100க்கள். அப்போ 6 போட்டு 6 × 100 100ஓட மதிப்பு தானேப்பா இது. இப்போ 100னா அதோட மதிப்பு 600. 6இன் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6இன் மதிப்பு 600 சரிங்களா. அடுத்த மாதிரி பாருங்கள், இங்கே 8802 8இன் இடமதிப்பு இங்கே அடிக்கோடிட்டுருக்காங்க. இந்த 8 இது வந்து 100க்கல்ல இருக்கக்கூடிய 8, இது 1000த்தில் இருக்கக்கூடிய 8. உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் தெரிலாட்டி இந்த மாதிரி நீங்களே போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போனா ஈஸியாக நமக்கு தெரியும். இப்போ 8இன் முகமதிப்புனா 8 தான். இடமதிப்பு 1000களில் இருக்குது. அப்போ 8 × 1000, ஏன்னா 1000களில் இருக்கிறதுனால 8 × 1000னா 8000. அதே மாதிரி பூஜ்ஜியத்திற்கு போகிறோங்க. பூஜ்ஜியத்தின் முகமதிப்பு 0 தான். இடமதிப்பு 10க்கள் இடத்துல இருக்கா, ஏன்னா இது ஒன்றுக்கள் சொல்லுவோம், இது 10க்கள் தானே சொல்லுவோம். இப்போ 10க்கள் இடத்துல இருக்குது. இப்போ 0 × 10க்கள் 10ன்னு போட்டால் பூஜ்ஜியத்தோட எந்த நம்பரை பெருக்கினாலும் என்ன வரும்ப்பா? 0 தான் வரும் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் 6984. இப்போ 4இன் இடமதிப்பு பாருங்க. முகமதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 4, அந்த இடமதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 4 எந்த இடத்துல இருக்குது? ஒன்றுக்கள் தானே இது, ஒன்றுக்கள். இப்போ 4 × 1 = 4. இவங்க 9752 7இன் முகமதிப்பு பார்த்தீங்கன்னா 7. 7இன் இடமதிப்பு 100க்கல்ல இருக்குது, ஏன்னா இது ஒன்றுக்கள், 10க்கள், 100க்கள். இப்போ 7 வந்து 100க்கல்ல இருக்குது. இப்போ 7 × 100 700 சரிங்களா. அடுத்து பாருங்கப்பா, சட்டையில் உள்ள எண்களின் எண் பெயரை எழுதுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதில் என்ன இருக்குது? நம்பர் 31. அப்போ நம்ம எண் பெயராக எழுதணும். 31, 58, 58, 65, 65, 89, 89 சரிங்களா. அதே மாதிரி பேருந்துகளில் உள்ள வழித்தட எண்ணிற்குரிய எண் பெயரை எழுதுக. இந்த பேருந்துகளில் இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்களா, அதோட எண் பெயர் கேட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குது? 124, 124. இங்கே 362, 362. இங்கே 299. இங்கே பார்த்தீங்கன்னா 468 சரிங்களாப்பா. அதோட எண் பெயரை நம்ம எழுதுறதுக்கு கற்றுக்கறணும். அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்த 4 இலக்க கடவுச்சொற்களை அமைத்து அவற்றின் எண் பெயர்களை எழுதுக. நம்ம மொபைல் ஃபோனுக்குலாம் பாஸ்வேர்ட் போடுவோம்ல நம்பர்ஸால், அதில் 4 இலக்க கடவுச்சொல், அதாவது 4 இலக்கத்தில் ஏதாவது நம்பர் போடணும். ஸோ நான் சில நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய நம்பர்ஸ்லாம் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அதோட எண் பெயர்களை நம்ம இந்த இடத்துல எழுதணும் சரிங்களா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4599 எழுதியிருக்காங்க பாருங்கள். 4599. அதே மாதிரி 8631னா 8631, 4050, இங்கே 5419, இங்கே 6270 சரிங்களா. இதெல்லாம் கரெக்டாக எழுதிடணும். அடுத்து சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இங்கே பாருங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8126இன் விரிவாக்க வடிவம் கேட்டிருக்காங்க. இங்கே ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களா. விரிவாக்க வடிவம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி எழுதணும். இப்போ 8000 இதுதானே ஒன்றுக்கள், 10க்கள், 100க்கள், 1000. இப்போ 8க்கு வந்து 1000, 8000. ஒன்றுக்கள் 100க்கல்ல வந்து 1 தானே இருக்கா, அப்போ 100. 10க்கல்ல 2 இருக்கா, அப்போ 20. ஒன்றுக்கள் 6 தான் இருக்கா, ஒன்றுக்கள்னா அதே நம்பர் தான் வரும் சரிங்களா. இப்போ விரிவாக்க வடிவம் தான் இதுதான். அதே மாதிரி இங்கே விரிவாக்க வடிவம் கொடுத்துருக்காங்க. இதோட எண் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட எண் என்னன்னு நம்ம எழுதிடலாமா. பாருங்கள் 6, அதுக்கடுத்து 7, அடுத்து 8, இங்கே ஒரு 8, 6788. அதுதான் இதோட எண் பெயர். இந்த இருக்கு பாருங்கள் 6788. அடுத்து பாருங்கள் 9540 திட்ட வடிவம். என்ன கொடுத்துருவாங்க ரீட் பண்ணி பார்க்கணும். 9540, இதுதான் இதோட திட்ட வடிவம் சரிங்களாப்பா.
அடுத்து பாருங்கள் 2 ஆயிரங்கள் 3 நூறுக்கள் 6 பத்துக்கள் மற்றும் 4 ஒன்றுகளை கொண்ட எண்ணின் விரிவாக்க வடிவம் கேட்டுருக்காங்க. 2 ஆயிரங்கள்னால் 2000, அதுக்கடுத்து 3 நூறுக்கள்னால் 300, 6 பத்துக்கள்னா 60, அப்புறம் 4 ஒன்றுக்கள், அவ்வளோதான். இதுதான் இதோட விரிவாக்க வடிவம் இருக்கா. 2000, 300, 60. சரிப்பா, இது கிடையாது, இதுப்பா, இது மார்க் பண்ணிக்கோங்க, இது தவறு. 60 இங்கே இருக்குது. 2000, 300, 60, 4, இதுதான் சரி. சரிங்களா, இந்த இடத்துல கலர் பண்ணிக்கோங்க, இது கிடையாதுப்பா. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் மணிகள் குறிப்பிடும் விரிவாக்க வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே என்ன மணிகள் குறிப்பிடக்கூடிய விரிவாக்க வடிவம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி போட்டால் இதை வந்து நம்ம இந்த பாக்ஸுக்கு 100க்கள், ஒரு பாக்ஸ்க்கு 100 இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், கனசதுர வடிவத்தில் இருக்கா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிகள் இருக்குன்னா, ஒரு பாக்ஸில் 1000 மணிகள் இருக்கும். எத்தனை? 1000. இந்த மாதிரி போட்டால் இப்போ பாருங்கள், இதெல்லாம் தனித்தனியாக நம்ம எண்ணுவோம். இதில் வந்து ஒரு மணிக்கு வந்து ஒரு வரிசைக்கு வந்து 10 மணிகள் கோர்த்துருப்பாங்க. இங்கே இந்த ஒரு பாக்ஸுக்கு 100 மணிகள் இருக்கும். இங்கே ஒரு கனசதுரத்துக்கு 1000 மணிகள் இருக்கும். சரிங்களா, அப்போ இது ஒரு பாக்ஸுக்கு 1000னா எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்போ 5000. இங்கே எத்தனை நூறுக்கள் இருக்குது? 1, 2, 3, 4. 4 நூறுக்கள். இங்கே எத்தனை மணி வரிசைகள் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 பத்துக்கள். இங்கே எத்தனை ஒன்றுக்கள் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 ஒன்றுக்கள். சரிங்களா, ஒன்றுக்கள். அப்போ இதுதான் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி எழுதணும். 5 ஆயிரங்கள், 5 ஆயிரங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்புறம் 4 நூறுக்கள் எதில் இருக்குது? 4 நூறுக்கள் 2ல் தான் இருக்குது. அப்புறம் 9 பத்துக்கள் எதில் இருக்குது? இதில் தான் 9 பத்துக்கள். அப்புறம் 9 ஒன்றுக்கள் இங்கே தான் இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து இதுதான். 5 ஐயாயிரங்கள், 4 நூறுக்கள், 9 பத்துக்கள், 9 ஒன்றுக்கள். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, ஆணிமணி சட்டத்தில் மணிகள் குறிப்பிடும் என் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆணிமணி சட்டத்தில் என்ன மணிகள் கொடுத்துருக்காங்க? ஆயிரங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. நூறுக்களில் 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. பத்துக்கள் 0, ஒன்றுக்களுக்கு 3. அப்போ 5403. சரிப்பா, 5403. இதுதான்ப்பா சரியான ஆன்சர். சரிங்களா, 5403. அடுத்து பாருங்கள், சரியான விடையை வண்ணமிடுக. 49ஐ விட சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே 50, 64, 46 இருக்குது. அப்போ இதை காட்டிலையும் 49 காட்டிலையும் சிறிய எண் 46. அடுத்து 78ஐ விட பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 79. இந்த 3 எண்களை பார்க்கணும். அதில் 78 காட்டிலையும் பெரியது எது, சிறியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து 63க்கு சமமான எண் எது அப்படின்னா 63 தான். என்ன நம்பர் சமமான எண்ணா அதே நம்பர் தான் வரும். சரிங்களா. அடுத்து 89ஐ விட பெரிய எண் எது? காட்டிலையும் பெரிய எண் 99. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் நம்ம எப்படி எழுதுவோம்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போவோமா? இதில் பாருங்கள், எது சின்ன நம்பர்? இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நூறுக்கள் இதாக கொடுத்துருக்காங்கன்னா நூறுக்களில் மட்டும் பார்க்கணும். சரிங்களா, 4 பெருசா, 1 பெருசா, 2 பெருசா, 3 பெருசா. அப்போ 1 தான் இருக்குது. அப்போ இதுதான் சரி, எது சிறுசுன்னு பார்க்கணும். இதுதான் சிறுசு. அப்போ 120. அதுக்கடுத்த சிறுசு 247. அதுக்கடுத்து 310. இப்போ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குன்னா அடுத்து பத்துக்களில் பார்க்கணும். 1 சின்னதா, 5 சின்னதானா? 1 தானேப்பா சின்னது. அப்போ 410. அடுத்ததான் 457. ஏன்னா ஏறு வரிசையில் நம்ம எப்படி எழுதுவோம்? சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிற்கு செல்வோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நூறுக்கள் இலக்கத்தை பாருங்கள். 2 இருக்குது, 3, 1, 3, 4 இருக்குது. அதில் 1 தான் ரொம்ப சிறிய எண். இப்போ 181, 2. அடுத்து 2 214. அடுத்து 3 பார்த்திங்கன்னா 2 இது இருக்குது, 2 இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பத்துக்களில் பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 1 சின்னதா, 9 சின்னதானா? 1 தான். அப்போ 315. அடுத்து 394. அதுக்கடுத்து தான் 441. சரிங்களா. அடுத்து பாருங்கள், எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசையை டிக் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ எண்களை ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்தி எழுதணும். இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி போட்டாங்கன்னா இப்போ இந்த குறுகின பகுதி பக்கம் வந்து சின்ன நம்பர் எழுதணும், சிறிய எண். இந்த மாதிரி விரிஞ்சு இருக்குல்ல, அது வந்து பெரிய எண்ணை இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலே சிறிய எண் எது? 315 தான். அப்போ அதை தான் இங்கே எழுதணும். ஏன்னா ஆரோ மார்க் வந்து இப்படி தானே போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடம் வந்து சிறிய எண்ணாக இருக்கணும், இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய இடம் பெரிய எண்ணாக இருக்கணும். இதை காட்டிலையும் 315 காட்டிலையும் பெருசுன்னா 437. அதுக்கு அடுத்து பெருசுன்னா 679. அதுக்கு அடுத்து பெருசுன்னா 710. சரிங்களா.
இப்போ இது என்ன வரிசை அப்படின்றதும் டிக் பண்ணணும். ஏறு வரிசையா இறங்கு வரிசை. ஏன்னா சின்ன எண்ணிலேருந்து நம்ம பெரிய எண்ணுக்கு போயிருக்கோம். அப்போ அது வந்து ஏறு வரிசை. அதுக்கடுத்து பாருங்கள், ஆரோ மார்க் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பெரிய எண் வரணும், இந்த சைடு சிறிய எண் வரணும். சரிங்களா? அப்போ பெரிய எண் அப்படின்னா இதில் எது பெரிய எண்ணாக இருக்குது? 959. அதுக்கடுத்த பெரிய எண் 768. அதுக்கடுத்த பெரிய எண் 470. அதுக்கடுத்து வந்து 196. ஸோ வந்து இது என்ன வரிசை? பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு வந்திருக்கு. அதனால இது இறங்கு வரிசை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கேயும் அதே தான். ஆரோ மார்க் வந்து இப்படி திரும்பி இருக்குது. அதனால என்னது? சின்ன எண் வந்து சிறிய எண் இங்கே வரணும், பெரிய எண் இங்கே வரணும். சிறிய எண் இது 127, அதுக்கடுத்து 322, அடுத்து 584, அடுத்து 896. சரிங்களா? சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு வரணும். அப்படின்னா அது ஏறு வரிசை. அப்போ என்ன எண்களை எப்படி வரிசைப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். இன்னொன்று வந்து அந்த வரிசையையும் நம்ம எழுதிடணும். அடுத்து பாருங்கள், சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பூக்களில் உள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. பூக்களில் என்னென்ன எண்கள் இருக்குது? 9 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 8. இதை பயன்படுத்தி வரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் எது பெரிய எண்ணோ அதை எழுதணும். 9, அதுக்கடுத்த பெரிய எண் 8, அதுக்கடுத்த பெரிய எண் 7, அதுக்கடுத்து 5. அப்போ மிகப்பெரிய எண் இந்த எண்களை பயன்படுத்தி அப்படின்னா 9875. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நட்சத்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய எண்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நட்சத்திரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 7, 5. இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? மிகச்சிறிய எண்ணா ஃபஸ்ட்டு 1 தானே இப்போ மிக சிறியது. இப்போ 1, அடுத்தது வந்து 3, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 7. அதே மாதிரி மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்களா? மிகப்பெரிய எண்ணில் ஃபஸ்ட்டு இது கட்லி ரொம்ப பெருசு எதுனா 7 தான். அதுக்கடுத்து வந்து 4. இப்போ 234 தான் இருக்கிறதுலே மிகச்சிறிய எண். அடுத்து பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டும் எனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் தேவைப்படும்? இதுதான் முனைன்னு சொல்லுவோம்ல, இதுதானேப்பா முனை. ஒவ்வொரு முனையிலையும் ஒவ்வொரு பொட்டு ஒட்டுறோம். எத்தனை பொட்டுகள் நமக்கு தேவைப்படும்? மொத்தம் அந்த சைடு ஒரு முனை இருக்கும். அப்போ மொத்தம் 8 பொட்டுகள் நமக்கு தேவைப்படும். இது நாற்கரம் அல்ல, நாற்கரம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாற்கரத்தோட குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். நாற்கரத்தோட குடும்பம் அப்படின்னா சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இதெல்லாமே நாற்கரத்தோட குடும்பம். இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பு தான் நாற்கரத்தின் குடும்பம் அல்ல. பாருங்கள், இணைகரம் இருக்குது, சாய் சதுரம் இருக்குது, சரிவகம் இருக்குது. இதெல்லாமே நாற்கரத்தின் குடும்பங்கள். இது கிடையாது. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், எது மிகச்சிறியதுன்னா 909. அடுத்து 952 100கள் இடத்தில் உள்ள இலக்கத்தின் முகமதிப்பு. 100களில் வந்து 9 தானேப்பா இருக்குது, அதோட முகமதிப்பு அதே எண்ணு தான். சரிங்களா? அது மாதிரி 910 எண் பெயர் கேட்குறாங்களா? 910. அடுத்து பாருங்கள், படத்தில் உள்ள வட்டத்தின் ஆரம், விட்டம் ஆகியவற்றின் பொருத்தமான அளவுகளை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ வட்டத்தோட ஆரம் கேட்டிருக்காங்க, அதோட விட்டம், அதோட பொருத்தமான அளவு. ஆரம் வந்து சும்மா ஒரு குறிப்பாக 2 சென்டிமீட்டர்னால் விட்டம் 4 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ ஆரம் 2 சென்டிமீட்டர், விட்டம் 4. இது சரியாக தான் இருக்குது. ஆரம் 1னா விட்டமும் என்ன ஆகும்? 1 × 1 1 தான் வரும். சரிங்களா? 1 × 1 2 அந்த மாதிரி வரும். இங்கே ஆரம் 1னா இது தப்பு. இங்கே ஆரம் 2னா விட்டம் 1ன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. அடுத்து பாருங்கள், 2749 100கள் இல்லை இடத்தில் உள்ள இலக்கத்தின் மதிப்பு. இப்போ பாருங்கள், எது 100கள் நம்ம எழுதுவோமா? 1கள், 10கள், 100கள், 1000. இப்போ 100களில் 7 இருக்குது. இலக்கத்தின் மதிப்பு 700. அடுத்து பாருங்கள், தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் நான் விட்டம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டத்தோட மையத்தின் வழியாக செல்லும் நான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சரிதான். வட்டத்தோட மையத்தின் வழியாக செல்லக்கூடிய நான், இதுதான் விட்டம். ஆரத்தின் 2 மடங்கு விட்டம் ஆகும். ஆரத்தோட 2 மடங்கு விட்டம், இதுவும் சரி. ஒரு வட்டத்தில் எண்ணற்ற விட்டங்கள் வரைய முடியும்லப்பா. இப்படி ஒன்று வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், வரைச்சிக்கிட்டே போகலாம். அப்போனா இதுவும் சரிதான். நானின் 2 மடங்கு விட்டம் ஆகும்னு கேட்டாங்க. அப்போ அது தவறு. நானோட 2 மடங்கு விட்டம் கிடையாது. அடுத்து பாருங்கள், 8 ஆயிரங்கள் 2 100கள் கொண்ட ஆணிமணி சட்டத்தை தேர்ந்தெடுக்க. 8 ஆயிரங்கள் இருக்கா? இங்கே இந்த மணிகளை எண்ணுங்க. அதே மாதிரி 2 100கள் இருக்குது. இதுதான் அது ஆணிமணி சட்டம். 10கள் 1கள் எதுவுமே இருக்காது. அடுத்து பாருங்கள், 2005, 4037, 1027, 3028,
5029 ஏறு வரிசையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்களா? இதில் மிகச்சிறிய எண் இதுதானேப்பா, இதுதான் 1 வரும். அடுத்த சிறிய எண் இது, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது. சரிங்களா? அந்த மாதிரி எண்கள் கொண்ட வரிசை இதுதான். இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த ஆன்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து இங்கே ஷேடோ பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? இதோட இந்த செகண்ட் லெசனுக்கு உண்டான நம்ம எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். நீங்களும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ்?